அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களை பார்ப்போம். தனுர் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுறது. சுப கிரகங்கள் எல்லாம் பாப கிரகங்கள், பாப கிரகங்கள்லாம் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ சுப கிரகங்களா இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இவங்கெல்லாம் அதாவது மறைவு ஸ்தானங்களுக்கு போகணும். 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல இருந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறார். அது நல்ல விஷயம். அதே மாதிரி சுக்கிர பகவானும் 6, 8 2 இடத்துல பிரயாணம் பண்ணுவார். சந்திரன் அன்றாட பிரயாணம்ங்கிறதுனால அதை சொல்ல முடியாது. புத பகவான் அவரும் அதே மாதிரி 6ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப கிரகங்கள் இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களுக்கு போனதுனால என்னன்னா விடுபட்ட காரியங்கள், அதாவது அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அது செய்யறது தடங்களா இருக்கு. இல்ல அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்களுக்கு செலவு இருக்கு, அதை பண்ணணும், கையில காசு இல்லை, என்ன பண்றது தெரியல. இல்ல வீடு கட்டிட்டு இருந்தேன் பாதியில நிக்குது, என்ன பண்ணன்னு தெரியல, முடிக்க முடியல. இல்ல நான் மேல் படிப்பு படிச்சுட்டு இருந்தேன், அது பாதியில இருக்கு, அது 2 அரியர்ஸ் இருக்கு, அதை ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு வயசு 32 தாண்டியாச்சு, நல்ல இடம் வருது, நின்று போயிடுறது. ஏன்னா போன வருஷம் குரு பார்வை அதுக்கு இருந்தது தனுசு ராசிக்கு, இப்ப அது போயிடுது. அப்ப நிறைய நல்ல இடங்கள் வந்தது, ஆனாலும் நின்று போயிடுது. உள்ள வருத்தப்பட்டுட்டு இருந்த நிறைய விஷயங்களை மே மாசம் என்ன பண்ணுன்னா விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சுப காரியங்கள் தடைகளை நிவர்த்தி பண்ணி அதை நல்லபடியாக ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும்.